aspirants எல்லாருக்கும் வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு சீரீஸாக இருக்க போது டெய்லி உங்களுக்கு 10 ப்ராக்டிஸ் MCQ கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த MCQs மூலமாக வந்து நம்ம கான்செப்ட்ஸை படிக்கலாம். MCQs மூலமாக வந்து நம்ம வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கான்செப்ட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2Aக்காக ஒரு சூப்பர் காம்போ பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ₹1,999, தட் இஸ் 2000 rupeesல மட்டும். இந்த கோர்ஸ் காம்போ பேக்கேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ரிப்பரேஷனுக்கான கிட், இந்த ஜிஎஸ் இதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்கும். யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும். உங்களுக்கு தெரியும் குரூப் 2 குரூப் 2A குரூப் 1 குரூப் 4 எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ்க்கு ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் குரூப் 1 குரூப் 2 2A 4க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஈவன் உங்களுக்கு மெயின்ஸில் கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். மீன்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், மெயின்ஸ் கைடன்ஸ்க்கும் கிளாஸஸ் இருக்குது இந்த கோர்ஸ்க்குள்ளே. கோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இந்த கோர்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரீஸ் அலாங் வித் மேக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரீஸ், ஜென்ரல் தமிழ் எடுக்கிறீங்கன்னா ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு காம்போ பேக்கேஜாக கிடைக்க போகுது. உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் இருக்கும், ஜிஎஸ் ரெக்கார்டட் கோர்ஸும் இருக்கும். மேக்ஸ்க்காக கிளாஸ் கிடையாது, அதுவும் வந்து ஜென்ரல் லாங்குவேஜஸ்க்காக கிளாஸ் கிடையாது, பட் டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த கோர்ஸை பற்றி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த mashudafirdaus.graphy.com இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இந்த வீடியோக்கு எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோடய வெப்சைட்டை காட்டுறேன், கோர்ஸஸை காட்டுறேன், எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த கோர்ஸஸை காட்டுறேன். ஓகேவா? சரி, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து டிஎன் ஹிஸ்ட்ரி, பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ அதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, the defeat of the Palayakaras and uprising was organized by the Indian sepoys and officers in Velur Fort in the year. எந்த வருஷத்தில் வந்து ஒரு அப்ரைசிங், ஒரு கிளர்ச்சி மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வேலூர் ஃபோர்ட்டில். யாருக்கு அப்புறம்? பழையக்கராஸோட டிஃபீட்க்கு அப்புறம் இந்தியன் சிப்பாய்ஸும் ஆஃபீஸர்ஸும் எல்லாரும் சேர்த்து வேலூர் ஃபோர்ட்டில் ஒரு ரிவால்ட், ஒரு அப்ரைசிங் மாதிரி ஆரம்பித்தாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1806 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கோவப்படாதீங்க, மேம் ஏன் மேம் தமிழ் ரீட் பண்ண மாட்டீங்கன்னு. நான் தமிழ் ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் ஏன்னா என்னோடய ஸ்பீட் இங்கிலீஷில் கொஞ்சம் அதிகமான ஸ்பீட் இருக்கும் தமிழை விட. ஸோ அதனால் நான் இங்கிலீஷ் ரீட் பண்ணுறேன், பட் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ Palayakaras, after the defeat of Palayakaras, discontent grew among Indian soldiers in the British army due to several reasons. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பழையக்கராஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க பழையக்கராஸ். ஓகேனா? ஏன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து கிளர்ச்சியை ஆரம்பித்தாங்க, ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களை தோற்று அடித்ததுக்கப்புறம், தட் இஸ் பழையக்கராஸ் வந்து பிரிட்டிஷ் கூட சண்டை போடும்போது தோல்வி அடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ தே காட் டிஃபீட்டட். ஸோ அவங்க வந்து அவங்களோட டிஃபீட்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன ரீசன்ஸ் இருந்துச்சு? இந்தியன் சிப்பாய்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப கோவமாக, ரொம்ப ஹர்ட்டடாக எதனாலலாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து மதத்தோட சடங்குகள்
குள்ளெல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் பேங்கிங் ஆஃப் ரிலீஜியஸ் மார்க்கு இது வைப்பாங்க இல்லையா, விபூதியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அது பேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கெல்லாம் வந்து டர்பன்ஸ் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து பிரிட்டிஷ் வந்து இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மத சார்ந்த விஷயத்துக்குள்ள பிரிட்டிஷ் வந்து இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு ரீசனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து மிலிட்ரியில் வந்து புது புது ட்ரெஸ் கோட்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் கோட்னால வந்து ரொம்ப வந்து ரிலீஜியஸாக வந்து ஹர்ட் ஆச்சு நம்ம இந்தியன் சிப்பாய்ஸ்க்கும் ஆஃபீஸர்ஸ்க்கும். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரெசென்ட்மெண்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் பாலிசிஸ் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ். ஸோ நிறைய வந்து பிரிட்டிஷோட பாலிசிஸ் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ஆள்ற ரூலர்ஸ்க்கெலாம் வந்து ரூலர்ஸ் தட் இஸ் நம்ம இந்தியன் மக்களை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணதுனால இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதனால இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா வேலூர் ஃபோர்ட்டில் ஒரு அப்ரைசிங், ஒரு ரிவால்ட், ஒரு கிளர்ச்சி ஆரம்பித்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1806 அப்போ. சரியா, ஓகே. ஸோ அடுத்த கொஷின் போகலாம். In the middle of the dash century, a group of educated middle class emerged in Madras and began to show interest in public affairs. So வந்து மெட்ராஸில் தட் இஸ் தமிழ்நாடுக்குள்ளே எப்போ வந்து மக்கள் வந்து படித்து சோஷியல் அஃபேர்ஸில் தட் இஸ் பப்ளிக் அஃபேர்ஸ்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் தட் இஸ் தமிழ்நாடுல வந்து எப்போ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எஜுகேஷன் கிடைச்சது, எப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சோஷியல் அஃபேர்ஸ்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில் இதெல்லாம் நடந்தது. எதுக்காக 19th சென்ச்சுரியில் எப்படி வந்து 19th சென்ச்சுரியில் மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் எஜுகேஷன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஸ்ப்ரெட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பை மிஷனரிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்காங்களே, இப்போ கூட கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் டைம்லேருந்து தான் இந்த கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் வந்து மெயினாக என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், இங்கிலீஷ் நாலேஜ்லாம் நிறைய வந்து நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து படிக்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்தது. ஓகேவா, ஸோ அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில் தான் நடந்தது. ஓகே, a new educated Indian middle class began to emerge in Madras presidencies. ஓகேவா, ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டீச்சர்ஸாக இருந்தாங்க, கிளர்க்ஸாக இருந்தாங்க, லாயர்ஸாக இருந்தாங்க, ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நிறைய படிக்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸ்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரி. ஆல்ரைட், ஸோ அடுத்த கொஷின் போகலாம். மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் டி முத்துசுவாமி as a first Indian judge of the Madras High Court was in. ஸோ எந்த வருஷத்தில் வந்துட்டு டி முத்துசாமி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ண நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1877. ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1877 தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசுவாமி ஐயர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபேக்டை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டி முத்துசுவாமி ஐயர் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். சரியா, ஸோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்த இவங்க எல்லாருமே யாராக இருந்தாங்க, யூரோப்பியன்ஸ் தான் வந்து ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ டி முத்துசுவாமி ஐயர் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜாக இருந்தார். ஓகேவா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. அடுத்தது 4th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the second session of the Indian National Congress was held in Calcutta in 1886 with இது வந்து தாதாபாய் ஸோ கொஞ்சம் பிரிண்டிங்கில் எரர் ஆயிடுச்சு. தாதாபாய் நவ்ரோஜி இன் சேர். ஓகேவா, ஸோ த செகண்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் was held in Calcutta in 1886 with Dadabhai Naoroji in the chair. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the third session was held at Nakki Garden, now known as Thousand Lights in Madras, in 1884 with Badruddin Taibji as president. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஸோ ஆப்ஷன்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி ஆன்சர் யோசித்து வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்குது. தட் இஸ் செகண்ட் செஷன் எங்கே நடந்திருக்கு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செகண்ட் செஷன் வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கு, 1886 நடந்திருக்கு. ஸோ எங்கே நடந்தது, எந்த வருஷத்தில் நடந்தது, யார் பிரசிடெண்ட்டாக இருந்தால், எந்த ஊரில் நடந்தது, இது வந்து 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். யார் ப்ரிசைட் பண்ணியிருக்கா இந்த செகண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கான்ஃபரன்ஸில்? தாதாபாய் நவ்ரோஜி ப்ரிசைட் பண்ணியிருக்காங்க. அதோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கு. அந்த அந்த கான்ஃபரன்ஸில் அவர் இருந்திருக்காரு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the third session was held in Madras in 1887 not in 1884. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1884 கிடையாது, 1887. ஓகேவா? ஸோ 1887 நடந்திருக்கு. இதை வந்து யார் ப்ரிசைட் பண்ணால் கரெக்டு தான். ஓகே, பத்ருத்தீன் தயப்ஜி தான் வந்து ப்ரிசைட் பண்ணியிருக்காங்க. பட் நக்கி கார்டனில் நடக்கலை, 1000 லைட்ஸில் நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நக்கி கார்டன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் அபூவில் இருக்கிற ஒரு கார்டன், இது ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு இடம் இது நக்கி கார்டன். சரியா? மெட்ராஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ மெட்ராஸில் நடந்த தேர்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? 1000 லைட்ஸில் நடந்தது. 1000 லைட்ஸ்க்கு வந்து நக்கி கார்டன்னா பேர் கிடையாது. ஸோ அந்த ஃபேக்டும் தப்பு. 1884 நடக்கலை, 1887 நடந்தது. அந்த ஃபேக்டும் தப்பு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே, அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். தட் இஸ் இன் டேஷ் VOC led a strike in European owned coral mills. ஸோ தட் இஸ் VOC யார் கெஸ் பண்ணிக்கோங்க. யார் VOC? ஓகே, பார்க்கலாம், நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஸோ VOC யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VO சிதம்பரனார். ஓகேவா? அவரை வந்து VOC அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மில்ஸில். இது ஒரு மில்ஸ், தட் இஸ் இங்கே அந்த ஏரியாவில் வந்து நிறைய ஒர்க் பண்ண லேபரர்ஸ் எல்லாம் அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப புவரான கண்டிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து VOC வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். இந்த காரல் மில்ஸ் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டுக்குரனில் இருக்கிற ஒரு மில்ஸ் இது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? 1908 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. 1903 நீலகாந்தா பிரம்மச்சாரி அண்ட் அதர் ஸ்டார்டட் பாரத மாதா சொசைட்டி ஆஸ் அ சீக்ரெட் சொசைட்டி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17th June 1913 ஹீ ஷாட் டெட் ராபர்ட் WDE ஆஷ். ஹீனா யாருங்க? நீலகாந்தா பிரம்மச்சாரி அவரை சொல்கிறாங்க. கலெக்ஷன் கிடையாதுமா, கலெக்டர், TOR. ஓகே, கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி இன் மணியாச்சி ஜங்ஷன். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். எஸ், இன் 1903 தான் நீலகாந்தா பிரம்மச்சாரி அண்ட் அதர்ஸ் ஃபார்ம்ட் ரெவல்யூஷனரி சீக்ரெட் சொசைட்டி. ரெவல்யூஷனரி சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னா என்னென்னா, ரெவல்யூஷனரி அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நம்ம படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ரெவல்யூஷனர்ஸ்னால் யார், தட் இஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யார், மாட்ரேட்ஸ்னா யார் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. ஸோ இவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தார். ஓகேவா? ஸோ இவர் ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பித்தார். அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத மாதா சொசைட்டி. ஓகேவா? இதில் எல்லாரும் வந்து இளைஞர்களாக இருந்தாங்க. எல்லாம் யங் பீப்புள் தான் இதுக்குள்ளே இருந்தாங்க. சரியா? இது வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்காக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் 2 எதுக்காக ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகாந்தா பிரம்மச்சாரி வந்துட்டு ராபர்ட் ஆஷே கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலியை அவர் கொல்லலை. ஹீ டிட் நாட் ஷூட் ஹிம். யார் அசாசினேட் பண்ணாங்க? அசாசினேட்னா என்னது? கொல்றது. ஓகேவா? யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் என்றவர் தான் இந்த தட் இஸ் ஆஷ் ராபர்ட் ஆஷ் கலெக்டரை வந்து சுட்டு கொன்னார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th June 1911 வந்து மணியாச்சி ஜங்ஷனில் வாஞ்சிநாதன் தான் ராபர்ட் ஆஷ் கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலியை
சுட்டி கொண்டாரு. ஓகேவா? ஸோ த ஸ்டேட்மெண்ட் ஃபேக்சுவலி இஸ் இன்கரெக்ட் இன் போத் நேம் அண்ட் டேட். தட் இஸ் நேமும் கரெக்ட் கிடையாது, டேட்டும் கரெக்டு. இந்த டேட் தான் கரெக்டு, இந்த நேம் வந்து கரெக்டு கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து 7th கொஷின். வேர் வாஸ் த 3rd செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்டு? இப்போ தான் நம்ம படித்தோம். செகண்ட் செஷன் வந்து கல்கத்தாவில் நடந்தது. தாதாபாய் நவரோஜி ப்ரெசைட் பண்ணாங்க. 1886 அப்போ நடந்துச்சு. ஓகே. ஸோ 3rd செஷன் எங்கே நடந்தது? மெட்ராஸில் நடந்தது. 1000 லைட்ஸில் நடந்தது. எப்போ நடந்தது? 1887 நடந்தது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 லைட்ஸில் நடந்தது. இது 1887 மெட்ராஸில் நடந்தது. ஓகேவா? ஸோ இந்த செஷனில் யார் ப்ரிசைட் பண்ணார்? பிரசிடெண்டாக இருந்தார் பத்ருத்தீன் தாயப்ஜி. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது கொஷின். த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் டேஷ் ஆனி பெசன்ட் வாஸ் ஆஸ்க்ட் டு பே ஹெஃப்டி அமௌண்ட் ஆஸ் த செக்யூரிட்டி. எந்த ப்ரெஸ் ஆக்ட் கீழே ஆனி பெசன்ட் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனால்ட்டி, பெரிய ஃபைன் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணுங்கள் வீடியோ, ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ இட் இஸ் ஆக்ட் ஆஃப் 1910. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகே, கரெக்ட் ஆன்சர். எந்த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 தான் ஆனி பெசன்ட் மேலே ஒரு பெரிய டேக்ஸ் லெஃப்டி பண்ணாங்க. ஓகேவா? ஹெஃப்டி அமௌண்ட் ஆஃப் டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணாங்க அவங்க மேலே. எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். தட் இஸ் ப்ரெஸ்ஸுக்கு அவ்வளோவா ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது, ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடமை சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே அவங்க மேலே வந்து பெரிய penalty போட்டாங்க. It empowered the government to demand security deposit from newspapers and seize printing equipments if content was found seditious. Seditious அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேச துரோகம் வந்து seditious அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேச துரோகம்னா என்னன்னா, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது சொன்னாங்கன்னா, தட் இஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏதாவது பேசணும்னா நம்ம வந்து தேச துரோகி ஆகிடும். ஓகேவா? இது வந்து பிரிட்டிஷோட மென்டாலிட்டியில் இதுதான் வந்து தேச துரோகம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது வந்து ப்ரெஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போஸ்ட் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 கீழே என்ன பண்ணிடுவாங்க? பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆனி பெசன்ட் ஹூ வாஸ் பப்ளிஷிங் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் நியூ இந்தியா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த கொஷின் வந்து நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஆனி பெசன்ட் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பரோட பேர் என்னது? நியூ இந்தியா. வாஸ் டார்கெட்டட் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் ஆஸ்க்ட் டு பே அ லார்ஜ் செக்யூரிட்டி அமௌண்ட். ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து ஃபைனாக பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு த ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1910 கீழே ஆனி பெசன்ட் மேலே கேஸு இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது 9th கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் 1917 த பிரிட்டிஷ் டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட். கரெக்டா இல்லையா? நீங்கள் தான் வந்து யோசிச்சு சொல்லணும். சி நடேசர் பிளேட் அன் ஆக்டிவ் ரோல் ஆஸ் இட் செக்ரட்டரி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன் ஜூன் 1916 ஹீ எஸ்டாப்ளிஷ்ட். ஹீனா யாரு? சி நடேசனார். ஓகேவா? ஹீ எஸ்டாப்ளிஷ்ட் த டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் நம்ம வந்து அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி ஆன்சர் தான் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. பார்த்தீங்கன்னா சி நடேசனார் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஏர்லி நான் பிராமின் லீடர். ஸோ இவர் வந்து பிராமின்ஸ்க்கு தட் இஸ் நான் பிராமின்ஸ்க்கு லீடராக இருந்தார். 1916 பார்த்தீங்கன்னா இவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா, டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டலை வந்து ஒரு ஹாஸ்டல், டிராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல், இது வந்து நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஹாஸ்டல் வந்து மெட்ராஸில் தமிழ்நாடுல வந்து இவர் தான் வந்து உருவாக்குனார் டு என்கரேஜ் தியர் எஜுகேஷன். ஓகேவா? எப்போ? 1916. டேட் இம்பார்ட்டண்ட், அசோசியேஷன் பேர் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ 1917 என்ன ஆச்சுன்னா, த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் சி நடேசா சர்வ்ட் ஆஸ் இட் செக்ரட்டரி ஆக்டிவ்லி அட்வொகேட்டிங் ஃபார் நான் பிராமின் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து அவர் தான் உருவாக்குனார். அதுக்கப்புறமா 1917 வந்து இந்த அசோசியேஷனோட செக்ரட்டரியாக கூட இவர் இருந்தார். ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு கரெக்டு தான். ரெண்டு வருஷமும் கரெக்டாக தான் இருக்குது. அசோசியேஷனோட பேரும் கரெக்டாக இருக்குது, அசோசியேஷனோட செக்ரட்டரியோட பேரும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 both are right. ஓகேவா?
ஸோ கொஷின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் இது ஓகேவா. அசர்ஷன் பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஓகேவா. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் பார்ட்டி feared that home rule would give the Brahmins more power ஓகேவா. ஸோ கொஷின் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்களா? எதனால் அகேன்ஸ்டாக இருந்தாங்க? ஹோம் ரூல் வந்துட்டு பிராமன்ஸ்க்கு மோர் பவர் கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சா என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம் டு ரெப்ரசென்ட் த நான் பிராஹ்மன் கம்யூனிட்டிஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ் ஓகேவா. ஸோ இப்போது ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி the justice parties were formed to represent the non-Brahmin communities in the Madras presidencies. They opposed the home rule movement which was led by Brahmin leaders like Annie Besant and Bal Gangadhar Tilak ஓகேவா. ஸோ ஆமாம் ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பிராமின் லீடர்ஸ் நடத்துறதுனால நம்மளோட ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபியர்ட் தட் ஹோம் ரூல் வுட் ஸ்ட்ரென்தன் பிராமின் டாமினன்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஹோம் ரூலை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பிராமின்ஸ் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, டாமினேட்டிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு இருந்துச்சு. ஹென்ஸ் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் த அசர்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு குவிக்கான ரீகேப் காட்டுறேன். என்னோடய கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, கோர்ஸோட இன்ஃபர்மேஷன், கோர்ஸ் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு கோர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ mashudafirdous.graphy.com வந்து கோர்சஸ் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸஸும் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கோர்ஸ் தட் இஸ் தமிழ் லாங்குவேஜ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் தமிழ் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா தட் இஸ் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸோட ரெக்கார்டிங்ஸு, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேத்ஸோட டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வெறும் டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான் வேணும் மேம் எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட டெஸ்ட் சீரீஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸோட டெஸ்ட் சீரீஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்துக்கலாம், ஜென்ரல் தமிழ் வேணும்னா ஜென்ரல் தமிழ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கோர்சஸ் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெமோ பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்த டெஸ்ட் சீரீஸ் பார்க்கணுமோ ஜென்ரல் இங்கிலீஷ்னால் ஜென்ரல் இங்கிலீஷோட கோர்ஸ்குள்ளே போய் நீங்கள் டெமோவும் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெமோ பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் த கோர்ஸ். நான் ஏர்ஜ் பண்ணுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் இதிலேருந்து நிறைய ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம், பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் ஒரு வாட்டி கிடையாது, நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் காம்போ பேக்கேஜாக இருக்குது. 2000 rupeesல உங்களுக்கு என்டையர் கோர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக. எல்லா இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது. எல்லா பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகணும், எல்லா பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் இருக்கிற ஒரு கோர்ஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் டைரெக்ட்லி கால் மீ. என்னோட நம்பர் நான் வந்து என்னோட நம்பர் ஷேர் பண்ணுறேன் 9841727122 ஓகேவா. என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ரோல்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஆல் த வெரி வெரி பெஸ்ட். உங்களுக்கு நான் எடுத்தது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். நான் எடுத்தது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸோட
டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இதோட பிடிஎஃபோட லிங்க்கு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி 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 பெஸ்ட்.